இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வேத வசனத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், இப்பொழுதும் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நீங்கள் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லி அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி தர வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியமும் நமக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் தரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமாக, நன்மையாக, நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து அதிலே நாம் நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செயல்படுகிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் செய்கிற எல்லா காரியமும் நமக்கு வாய்க்கும்படிக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தையின்படி நாம் செய்து அவைகளையே நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நமக்கு வேத வசனம் போதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு வாய்க்க பண்ணி தரும்படியாக நாம் அவருடைய உடன்படிக்கையின் வசனங்களை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையின் வசனத்தின்படி செய்கிறவர்களாக வாழும்படி நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறார். நம்முடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நம்முடைய வேலை காரியங்களை ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி தருவார். நாம் செய்கிற ஊழியங்களிலே ஆத்துமாக்களை தருவார். ஆண்டவர் நம்மை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்வார். நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்பி ஜெபிக்கிற எல்லா நன்மைகளை தந்து ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் நடத்தி ஆண்டவர் முடிவிலே நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும்படிக்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி தரும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னதென்பதை அறிந்து செயல்படுகிறதற்காக தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் மோசேயை கொண்டு நமக்கு போதித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த பாருங்கள் உடன்படிக்கையின் கட்டளைகளை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கையின் வசனங்களின்படி நாம் செய்து அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக காணப்படும் போது ஆண்டவர் சொன்னபடியே நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி தருவாரானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. நம்முடைய ஊழியங்களிலே ஜெயம் கொண்டு நாம் பெருகுகிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணி தருகிறதற்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணி தர வேண்டுமானால் அவர் தந்த உடன்படிக்கையின் வசனத்தின்படி செய்து அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் மூலம் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்ப்போமா? நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக வாழும்படி தம்முடைய வழியிலே நடக்கும்படி தாம் அவரோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் வசனத்தை ஆபிரகாம் கை கொண்டு வாழும்படி தேவன் இந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆண்டவருடைய வழியில ஆபிரகாமை நடத்தி கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர், அண்ட சராசங்களை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னை தவிர வேறொரு தேவன் கிடையாது. நானே சகலத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நானே சகலத்தை செய்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஆபிரகாமே. ஆகையால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாம் உத்தமத்திலே தவறி போனவனாக காணப்பட்டான். ஆகையால் தேவனுக்கு முன்பாக அவன் நடக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நடக்கும் பொழுது அவன் உத்தமனாக இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வழியில நடந்து அவருடைய சத்திய வசனத்தை, அவருடைய களங்கமில்லாத ஞானப்பாலாகிய ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து நம்மை வேறுபடுத்தி எடுத்து அவருடைய சரீரமாகிய சபையில கூட்டி சேர்த்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவருக்கென்று வேறுபடுத்தி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைக்கலையா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் இடைவிடாமல் ஆராதித்து அவரை சேவித்து அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமுண்டாக நாம் கிரியைகளை நடப்பித்து அவருடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் உத்தமனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உத்தமிகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது உத்தமமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக வாழ வேண்டும், உத்தமியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஏராளமான கர்த்தருடைய ஜனங்களிடத்துல உத்தமம் குறைந்து போய்விட்டது. அவர்கள் உத்தமத்தை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவருடைய சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்க விருப்பம் இல்லாதபடி பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் சமுதாயத்தில் இருக்கிற வேசி கள்ளர்களையும் விபச்சாரக்காரர்களையும் கொலை வெறி பிடித்து அலைகிற நாய் கூட்டங்களையும் பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தை பிரியப்படுத்துகிறதற்காக வாழக்கூடாது. உலகத்தில் வாழுகிற மக்களை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக வாழக்கூடாது. எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருந்து அவருக்கு முன்பாக
நாம் எப்பொழுதும் பயந்திருந்து அவரை மகிமைப்படுத்தி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக வாழுகிறதற்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்ட அதே கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்கு முன்பாக நாம நடந்து கொண்டு உத்தமனாக வாழுகிறதற்காக தேவன் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கையும் அவர் பண்ணி இருக்கிறார். நாம நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு செய்திருக்கிறோம். ஆகிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நாம் ஒருபோது மீறாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்து நடந்து உத்தமனாக உத்தமிகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி நாம் வாழ்வோமானால் கர்த்தருடைய உடன்படிக்கை நம்மோடு நிலைத்திருக்கும். கர்த்தர் நம்மை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து நிறைவான பலனை தந்து ஆண்டவர் முடிவில் நித்திய ஜீவனை தந்து அவரோடு வாழ்ந்திருக்க செய்வார், சிறந்திருக்க செய்வார். இயேசு மகாராஜாவோடு நாம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையிலேயே சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியை வாசிக்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு நடுவாக ஆண்டவர் பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் யாரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்களை தேவன் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு நடுவாக உடன்படிக்கையை பண்ணினார். உடன்படிக்கையின் தேவனானவர் ஆபிரகாமை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறவராக இருந்தார். ஆபிரகாம் தேசத்திலே பலுகி பெருகி போனான். அவனுடைய பேர் ஆபிரகாமாக மாறும்படி தேவன் அவனை பலுகி பெருக பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்ததன் மூலம் நல்ல மனசாட்சி உள்ள உடன்படிக்கையை நம்மோடு தேவன் செய்து நாமும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தேவனோடு செய்து ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகருக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்திருக்கிற வாக்குத்தத்த உடன்படிக்கை என்னவென்றால், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கையின் மணவாட்டி சபைகளாக வாழுகிற நம்மை மணவாளனாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். நாம் சபையிலே பலுகி பெருகி கொண்டிருப்போம், சமுதாயத்திலே பலுகி பெருகுவோம். நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அதில் பெருகி கொண்டே இருப்போம். நம்மை பகைக்கிறவர்கள் எல்லாம் வெட்கி இலச்சை அடையும்படி கர்த்தர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை கட்டலேலியா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கையை தேவன் நம்மோடு செய்தால் அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, என்ன கிருபைகள் வேண்டுமோ அதை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த காரியங்களை எல்லா ஆண்டவர்களுக்கு கைகொண்டு வர பண்ணி இப்பொழுதே ஒரு அற்புதத்தை தேவன் நடப்பித்து உங்களை ஆச்சரியமா நடத்துவார், அருமையாக நடத்துவார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ கர்த்தர் கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34
4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே மோசேயோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி மோசேயை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பாருங்கள், மோசே ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவர் மறுத்துரமாக மோசேயிடத்தில் பேசுகிறார். அதற்கு கர்த்தர் மோசேயிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும், எந்த மனுஷியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும், தேவன் அந்த மனுஷனோடு அந்த மனுஷியோடு முதலாவது உடன்படிக்கை பண்ணுகிறார் என்கிறத புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் உடன்படிக்கை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த மோசேயை கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்கு, அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் இந்த மோசே. ஆனா இந்த மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்ன? கீழே வாசிக்கலாம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். பூமியில் எங்கும் சகல ஜாதிகளுக்கு முன்பாக செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், மோசே, நீ எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக நீ அவர்களை வழிநடத்தி வருகிறாய் அல்லவா? நான் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் இதுவரையில் செய்யாத அதிசயங்களை உன்னுடைய ஜனங்களுடைய கண் காணும்படி உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப இதுவரையிலும் உலக தோற்றத்தில் இருந்து இதுவரையிலும் நான் செய்யாத அதிசயங்களை மோசே உன் ஜனங்களுடைய கண் காணும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் பல ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் செய்யாத அதிசயத்தை உன் ஜனமாகிய இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் பலத்த அதிசயங்களை செய்து ஆண்டவர் மகிமையா உங்களை நடத்துவார், மகத்துவமா உங்களை வாழ வைப்பார். கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் செய்து வந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீகா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில வந்து ஆராதிக்கிற ஆண்டவரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அதிசயங்களை காணும்படி, அதிசயங்களை நீங்கள் ருசிக்கும்படி, அதிசயங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை காண பண்ண போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அற்புதத்தை நடப்பிப்பேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு தந்து நான் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன். நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்வேன். உங்கள் குறைவுகளை நான் மாற்றி நிறைவான பலனை தருவேன், நிறைவான பிள்ளை வாக்கியங்களை தருவேன், நிறைவான சம்பத்தை தருவேன்.
தருவேன், நிறைவான ஞானத்தை தருவேன், நிறைவான செல்வ சீரை தந்து ஆண்டவர் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.